இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காததால் அதிகாலை பெய்த திடீர் கனமழையால் 10 டன் நெற்பயிர்கள் அடைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? முழு விவரங்கள். வணக்கம் ஆசிரி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூட்டடி கள்ளக்குறிச்சி கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் முழுவதும் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் கிராமத்தில் விளைந்த நெற்பயிர்களை அரசு பள்ளி அருகில் கொட்டி வைத்து அங்கு அமைக்கப்பட்டும் முதல் நிலையத்தில் விவசாயிகள் விற்பனை செய்து வருவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான நேரடி கொள்முதல் நிலையம் இதுவரை அமைக்கப்படாத அறுவடை முடிந்து 1 மாதம் ஆகியும் கொட்டி வைத்த நெற்பயிர்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்த நிலையில் இந்த நெல் இன்று அதிகாலை பெய்த திடீர் கனமழை காரணமாக சுமார் 10 டன் அளவிற்கு நெற்பயிர்கள் முழுவதும் சேதமடைந்து விட்டதாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அரசை கண்டித்து அந்த கிராம விவசாயிகள் உளுந்தூர்பேட்டை டு சேந்தனாரில் மாட்டு வண்டிகள் குறுக்கே மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் தகவல் அறிந்து வந்த போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நேரடி கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எதிர்பார்க்க முடியாமல் இந்த மழை பெஞ்சு சார், இந்த நெல்லெல்லாம் நனைஞ்சு கொடுத்த மழைலாம் இனிமேல் வியாபாரி இதை யாரையும் எடுக்க மாட்டாங்க சார். இது வந்து டிஎன்சி தொடர்ச்சியாக ஒரு 3 வருஷமாக இருந்துட்டு இருந்துச்சு சார். இந்த வருஷம் டிஎன்சி கொண்டுகிட்டே வரல. கேட்டால் வந்து யாரும் அங்கே அதை எழுதி தரல போகணும் மேலே இடத்துல அங்கே அதிகாரிகிட்ட நாங்கள் போய் கேட்டதுக்கு இதே மாதிரி சொன்னாங்க சார். இது வரும் அப்புறம் கேட்டதுக்கு இங்கே இருக்கும் இங்கே கவுன்சிலர் எல்லாத்தையும் தலைவர் எல்லாம் முக்கியமான பொறுப்பாளர்லாம் கேட்டாதியா வருது அது வருதுன்னு இந்த மக்களை விவசாய மக்களை ஏமாற்றி சும்மா நாலு சார் இந்த மழை போலாம் நனைஞ்சதுனால இந்த நெல்லை யாருமே எடுக்க முடியாது சார். நேரடி கொள்முதல் நெல் கொள்முதல் எங்கள் ஊரில் எடுத்துருக்காங்க. இப்போ 2 வருஷமாக எடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வரல. 1 மாதமாக வர சொல்லிட்டு இது வரைக்கும் ஏமாச்சாங்க. நாங்களும் எங்கள் ஊர் தலைவர் கவுன்சிலர் போய் கேட்டோம். நாளைக்கு வருது சொல்லி எங்களை இங்கேயே தக்க வச்சிட்டாங்க நெல்லை. நாங்கள் நைட்டு மழை பெஞ்சு நெல் பூரா சேதாரமாகி போயிடுச்சு. இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை 1000 ரூபா போகிறோம் 500 ரூபாய் இப்போ தூக்கி வந்து கேட்க மாட்டாங்க. நெல் எல்லாம் நனைஞ்சி நிறம் மாதிரியே வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை நாங்கள் எங்கே சார் போய் விற்க முடியும்? நாங்கள் விவசாயிகள் இதை நம்பி தான் நாங்கள் கடன்லாம் வாங்கி போட்டிருக்கோம். இது நாங்கள் எப்படி சில கடத்தில் அடைக்கிறது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.